இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஓய்வு நாள் அன்று தேவனோடு ஆராதிக்கும்படியாக கூடியிருக்கிற அன்புள்ளங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் சுகமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனுக்குள்ளாக நான் நம்புகிறேன். உங்களுக்காய் நாங்கள் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட ஏசாயா 40வது அதிகாரம் 31ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து என்று சொல்லப்படுகிறது. தேவ சமூகத்துல தேவனை நோக்கி நாம் காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மளுக்கு வேண்டிய புதிய பலத்தை இந்த நாள் ஆராதனைக்கிற வேளையில கர்த்தர் நம்மளுக்கு தர போதுமானவராய் இருக்கிறார். இந்த நாட்கள்ல கண்களை மூடி நம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். அவர் நல்லவராய் இருக்கிறபடியாக அவரை நாம் துதிப்போமா? அப்படியே கண்களை மூடி தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரையே நீங்கள் பயபக்தியோடு நோக்கி பார்க்கிறவர்கள் இந்த நாட்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். அவர் சர்வ வல்லமை நிறைந்ததான தகப்பர். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். எல்லா நாமங்களுக்கு மேலான உயர்ந்த நாமம் படைத்திருக்கிறவர். அவர் எல்ரோகி. அவர் நம்மளை காண்கின்ற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கிற தேவனா இருக்கிறீங்க. நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோமோ அந்த இடத்துல நீ கடந்து வருகிறவராய் இருக்கிறீங்க ராஜா. இந்த நேரத்தில் நாங்கள் குடும்பங்களாய் சேர்ந்து எங்களை பார்க்கிற எல்ரோகியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. யெகோவா ஷம்மாவா இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க. யெகோவா ராஃபா சுகம் தருகிறவர் என்று சொல்லி கர்த்தரை துதிங்க. வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன் என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை துதிங்க. உம்மை போல ஒருவரும் இல்ல, நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர் ராஜா என்று சொல்லி அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். அந்த கர்த்தாதி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். என் தேவன் பெரியவர். ஆண்டவரே, என் காற்றையும் கடலையும் அதட்டினவர். வார்த்தைகளை கர்த்தர் நிறுத்தினவர். புதிய ஜீவனை தந்தவர். அழிவுகளுக்கு தப்பிக்க வைக்கிற தேவனாய் இருக்கிறவர். உங்களுடைய வார்த்தை புதிய காரியங்களை எங்களுக்கு செய்யுமே. அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்தவர். எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன். உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உங்களுடைய அபிஷேகம் இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உம்மை துதிக்கிற நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளாய் ஆண்டவரே இந்த காலை நேரத்துல கடந்து வரும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. வாருங்க ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை உயர்த்துவோம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர். கரம் பிடித்து நடத்துகிறீர். காலமெல்லாம் சுமக்கின்றீர். நன்றி 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி
சர்வலோகத்தையும் அரசாளுகை செய்கிற எங்களது நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல ஆண்டவரே உண்மையாகவே எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை இந்த பரிசுத்த ஓய்வு நாள் அன்று ஆண்டவரே நீர் எங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்குங்க. உங்களுடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்க. எத்தனை பேர் இந்த ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்களாய் இல்லாம மனதார உம்மை துதிக்கிறார்களோ, எத்தனை பேர் தேவனுடைய நாமத்தோடு இணைந்து கொள்கிறார்களோ, கர்த்தாவே அவருடைய இருதயங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் சுத்தமாக்குங்க. தேவனுடைய ரத்தம் அவர்கள் மேல் தெளிக்கப்படட்டும். ஆண்டவரே அப்பா, பரிசுத்தமாய் இருக்கும் போது தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களை கர்த்தர் பரிசுத்தமாக்கி தேவனை தரிசிக்கவும், தேவனுடைய ஆண்டவரே பிரசன்னத்தை உணரவும், தேவனுடைய அபிஷேகத்தினால காணப்படவுமாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இந்த உலகத்துல உண்மை விட எங்களுக்கு வேற எது பெருசு ஆண்டவரே? இந்த உலகத்துல உங்களை விட வேற எதுவுமே எங்களுக்கு ஆண்டவரே உகந்தவைகள் அல்ல. ஆண்டவரே, நீரே எங்களுக்கு தஞ்சம் என்று சொல்லி கர்த்தாவே உடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தர் புதிய பலத்தை எங்களுக்கு தாருங்க. கர்த்தர் உங்களுடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தர் தாமே இருந்து வழி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். சத்தமா சொல்லுங்க, தொண்டையெல்லாம் கட்டாத சொல்லப்பட்டிருக்க, சரிங்களா? சத்தமா சொல்லுமே, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நாட்களில கூட ஆண்டவரை நாம் என்ன செய்ய போகிறோம்? துதிக்க போகிறோம், அவரை கனப்படுத்த போகிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நம் கரங்கள் தட்டி இந்த வேளையில நம்ம பாடி மகிமைப்படுத்துவோம். பாடுவோம் அந்த நாட்கள்ல. எஸ், இந்த நாட்களை சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து கரங்கள் தட்டி உற்சாகமாக கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதையா, உங்க மகிமை இறங்குதையா. சேர்ந்து பாடுவோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதையா, உங்க மகிமை இறங்குதையா.
உங்க மகிமை இறங்குதையா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். சொல்லுமா, ஒரு மனமாய் என் துடியில் வாழ்ந்தவரே, இருப்பேன் என்றீரே என் துடியில் வாழ்ந்தவரே. நல்ல சென்று பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. கடந்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. கரங்களை தட்டி பாடுவோமா? எஸ் லார்ட், எஸ். அநேக ஸ்தோத்திரங்கள் உன் கிருபை பெருகுதே என்று சொல்லி பாடுவோமே. அநேக ஸ்தோத்திரங்கள் கிருபை பெருகுதையா. அநேக ஸ்தோத்திரங்கள் கிருபை பெருகுதையா. கிருபை பெருகுதே உங்க மகிமை இறங்குதையா. சொல்லுவமா, இறங்குதையா. அசைத்தே மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. கடத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் எந்த இடத்திலுமே, எல்லா இடத்திலும் என்னை ஆசீர்வதித்திடுவே, என்னை ஆசீர்வதித்திடுவே. மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. கடத்துக்கு மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோம். பெருகுதையா உங்க மகிமை இறங்குதையா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் கூட நம்ம உண்மையாகவே இடத்துக்கு மகிமைக்கு பாத்திரரை நாம் துதித்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோமே. கர்த்தர் எத்தனை முறைனாலும் நம்ம பாடிக்கொண்டே இருக்க முடியும். ஏன்னா துதிகளில் அவர் பிரியப்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், இந்த நாட்களில் கூட இன்னொரு பாடலை நாம் பாடுவோம். உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு என்னை உயர்த்துவார் என்று சொல்லி இந்த நாட்கள் நம்முடைய ஆத்துமாக்கு என்னதமான ஒரு பாடலை நாம் பாடுவோம். அவர் போதுமானவர். காரணத்தை நாம் பாடுவோமா? உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு என்னை உயர்த்துவார். காரணத்தை உயர்த்துவார் உயர்த்துவார் இயேசு என்னை உயர்த்துவார். என்னை என்றும் தாழ்ந்தவர், கண்ணீர் என்றும் துடைப்பவர், என்னை
சத்தங்களை தீரடி சத்தங்களை தீரடி சமாதான சீக்கிர சாத்தான பால்களை தீரே நசுக்குவா நசுக்குவா ஆண்டவரே, இந்த புதிய மாதத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். இந்த புதிய மாதத்தினுடைய முதலாவது ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய பாதத்தை நாங்கள் பிடிச்சு நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே, நீ நல்லவர் நல்லவர். வாய்களை திறந்து சொல்லுவோமா? எத்தனை முறை அவர் நல்லவர் என்று சொன்னாலும் அவர் செய்கிற நன்மைகளுக்கு ஈடாகாதுங்க. அவர் எவ்வளவோ நம்மளுக்கு நன்மைகளை செஞ்சுக்கிறாரு. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுங்க. இந்த உலகத்துல எத்தனையோ நல்லவங்க இருந்தாலும் இயேசு
இயேசுவுடைய நன்மைக்கு ஈடா எவரும் இருக்க முடியாது. அதை அறிந்தவர்களாய் கர்த்தரை துதிங்க, அதை உணர்ந்தவர்களாய் கர்த்தரை துதிங்க. வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கிறீங்களா? வாய்களை திறந்து ஆண்டவரை போற்றுகிறீங்களா? இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. நன்றி, நன்றி என்று சொல்லுங்க. அவர் செய்த நன்மைகள், நம்மளை பாதுகாத்தாரே, நம்மளை ரட்சித்தாரே, நம்மளை விடுவித்தாரே, நம்மளை கர்த்தர் கண்ணின் மணி போல வழிநடத்தி வந்திருக்கிறாரே, நம்மளை தாழ்விலே நினைவு கூர்ந்தவர். எஸ், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை துதிங்க. ஓ, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும். ஆண்டவரே, நீர் மகிமை சிறந்தவர். ஆண்டவரே, அவர் நல்லவர் என்று சொல்லுகிற வேலையில கர்த்தருடைய மகிமை உங்க மேல கடந்து வருகிறது. ஓ, ஹalleluya. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இவ்வளவு நேரம் ஆராதனை பண்ணினீர்களே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதிக்கிற வேலையில ஓ, அவர் ரட்சிப்பின் கரங்கள் இறங்கி வருகிறது. ஓ, அவருடைய மகிமை சிறந்த கிரியைகள் உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள நடக்கும்படியாக இந்த நாட்கள் அவருடைய மகிமை பிரசன்னம் உச்சப்பட்டு கொண்டது. சொல்லுங்க, அவரை துதிங்க, துதிங்க, துதிங்க. ஓ, ஹalleluya. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. யாக்கோபின் தேவனாய் இருக்கிறவர், அரசாணையை செய்கிறவர். ஆண்டவரே, நீர் மாறாத நேசர். ஆண்டவரே, மனுஷர்கள் மாறி போனாலும் நீர் ஒருபோது மாறாதவராய் இருக்கிறீங்க. எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறீங்க. எஸ், எஸ், துதிங்க, துதிங்க. துதியின் அடையாளமே இந்த நாட்கள்ல உண்டாகட்டும். எஸ், ஆமென், ஹalleluya. துதிகளோடு அப்படி வாசலுக்குள்ளாய் உட்பிரவேசித்து ஓ, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாய் போகக்கூடிய ஓ, உன்னதமான கிருபைகள் நம்ம மேல காணப்படுமே. சங்கரமா அந்தரமா. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து கண்களை மூடியிருக்கிற வேலையில எஸ், இதை டிவியை பார்க்காதீங்க. ஓ, செல்போனை பார்க்க வேண்டாம். ஓ, கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த ஆவியானவரை நினைச்சு பார்த்து அந்நிய பாஷை அடையாளத்தை வச்சிருக்கிறார். கொஞ்சம் உங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளபடியால் ஓ, இந்த நாட்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ரீதியில ஒரு தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளபடியாக எஸ், அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்மளை வாழ வைக்கும். அந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நம்ம அந்த கொரோனா பிரச்சனைக்கு நம்மளை நீங்க வைக்கும். அந்த அபிஷேகம் தான் நம்மளுடைய விளைவினங்களை மாற வைக்கும். சகோதரனே, சகோதரியே, கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அபிஷேகத்துல கொஞ்சம் ஆண்டவரோடு துதிக்க ஆரம்பித்துவிட்டார். அந்நிய பாஷைகளுக்கு பெற்றுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாய்களை திறந்து கொஞ்சம் ஆவில நிரப்பி நகுனி நீ ஆக்கரவா அருத்துலமா லபா காக்கி நமா சகரி நீ அருத்துலமோ நீமா நகர தனமனரு நக்கரவா. எஸ், 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 ஆண்டவரோடு அந்த ஆவிக்குள்ளாக எஸ், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக் கொள்ளும்படியாக அந்த அக்னியோடு இந்த நாட்களில் காணப்படும்படியாக எஸ், எஸ், அந்த தேவ அக்னியை பெற்றுக் கொள்கிறவர்களாய் தேவனுடைய அபிஷேகம் என்ற தேவனுடைய வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாய் இந்த நேரம் ஆண்டுடைய வல்லமை எப்படியா இறங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரம் அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ளாக யெகோவா ராஃபாவா இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் கத்த, இந்த நாட்களில் கத்த நம்மளுக்கு வேண்டிய கிருபைகளை ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே. சதினி ஆண்டவரவோ. ஆண்டவரே, எங்களை 6 மாதங்களை காத்து வந்த ஆண்டவர் இந்த 7வது மாதத்துல நீர் கொடுக்கிற வாக்கியங்கள் 4 வாழ்க்கைகள் நடக்கட்டும். ஆண்டவரே, நீர் சொன்ன பிரகாரமாய் எங்களை ரட்சித்த போது எங்களுக்கு என்ன சொன்னீங்களோ எங்களுடைய காரியங்களை கத்த நடைபெற வைத்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உங்க வாக்குத்தத்தம் இந்த நாட்களில் ஆண்டவரே ஒரு நாள் ஆண்டவரை மங்கி போகிறவைகள் அல்ல, எங்க வாழ்க்கையில நடக்குமே. யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கர்த்தர், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும்படி அவர் என்னை கைவிடுவதில்லை. யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக இந்த சூழ்நிலை மாதத்தில் எல்லாவற்றையும் செய்வாரே. கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் அடிகளை கேட்பாரே.
செய்வரை அவர் என்னை கைவிடுவதில்லை. அவர் என்னை கைவிடுவதில்லை. கத்தரித்தார் யாவரையும் செய்து கொள்வார். கத்தரித்தார் அலைகளை கேட்பாரே. கத்தரித்தார் முடிவார். கத்தரித்தார் கேட்பாரே. சொன்னது நடக்குமோ என்று சந்தேகம் இல்லை. நினைத்தது நிலைநிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னது நடக்குமோ என்ற சந்தேகம் இல்லை. நினைத்தது நிலைநிற்குமோ என்ற பயமும் இல்லை. சொன்னதை செய்வதை அவர் என்னை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்வதை கைவிடுவதில்லை. கத்தரித்தார் யாவரையும் செய்து கொடுப்பார். கத்தரித்தார் அலைகளை கேட்பாரே. கத்தரித்தார் யாவரையும் செய்து கொடுப்பார். கத்தரித்தார் அலைகளை கேட்பாரே. பிரசன்னமே இலக்கியே அன்புவே ஸ்மரங்களுடைய தேவ பிரசன்னமே இலக்கியே அன்புவே தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் தேவ பிரசன்னமே இறங்கியே தேவ பிரசன்னமே இறங்கியே நல்ல தூதர்கள் நம்மை சூழ்த்திடும். உங்களை சுற்றிலும் தேவ தூதர்கள் நல்ல தூதர்கள் நம்மை சூழ்த்திடும். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரசன்னமே இறங்கியே அன்பிலே தேவ பிரசன்னமே இறங்கியே அன்பிலே. ஆமாண்டவரே, நாங்க இந்த நேரத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்க திவ்ய பிரசனம் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறது ராஜா. இறங்கி வந்திருக்கிறவர்கள் ஆண்டவரே, இறங்கி வந்திருக்கிற தேவன் கரங்களை தட்டி நாம் யாவரும் அவரை மகிமைப்படுத்துவோமா? எஸ், அவர் நல்ல ஒரு தேவனாக நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த ஜூலை மாதத்தில் நீங்க செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு வேண்டிய ஒவ்வொரு நிறைவுகளையும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு தீர்மானத்தையும் அவரே நிதானித்து செய்ய போகிற தேவனாய் இருக்கிறபடியால இந்த நாட்கள் நம்மளை நாம் ஒப்புக் கொடுப்போமா?
ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், நீரே எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, நான் சரணடைகிறேன், உங்களுடைய பாதத்தில் நான் வந்து நிற்கிறேன். கர்த்தாவே, எங்களை கர்த்தர் வழி நடத்துவீராக. ஏசப்பா, நீ ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய பலத்தை தருகிறவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதிய பலத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொன்னீங்களே. அவர்கள் நடந்தாலும் அவர்கள் ஓடினாலும் சோர்வடையார் களைப்படையார் என்று வாசிக்கிறோமே. நிச்சயமா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தேவ வார்த்தையின் பலன் இந்த நாட்கள்ல கடந்து வருகிறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல அங்காங்கு ஆண்டவரே பரவுகிற காய்ச்சல்கள், இந்த நாட்கள்ல முதலாவது காய்ச்சல்களுக்காய் நாம் ஜெபிப்போமா? நாட்கள் 2 கரங்களை கை கொண்டு கரங்களை வானத்தின் மேல உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு காய்ச்சல் வராதபடி உம்முடைய ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல உங்க ரத்தத்தை எடுத்து நாங்கள் தெளிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போமா? சொல்லி ஜெபிங்க. வாய்களை திறந்து ஜெபிங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, வாய்களை திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே, ரத்தத்தை எடுத்து தெளிக்கிறேன். நீங்க வேணுமா இந்த நேரத்தில் உங்களுடைய யார் யார் விரும்புகிறீங்களோ உங்களுடைய பேர்களை சொல்லி நீங்க ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினால இன்னார் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிங்க. எங்க தெருக்கள் மேல ரத்தத்தை தெளிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஒருவேளை நீங்க வசிக்கிற பகுதிகளில கொரோனாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த நாட்களில் பரவுகிற கொள்ளை நோய்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், அது எங்களையோ எங்க வீடுகளை அணுகாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். நாம் தான் ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் கேட்கப்படும். நீங்கள் ரத்தத்தை எடுத்து தெளிக்கிற வேளையில இந்த நாட்களில் தேவ தூதர்கள் கடந்து வந்து ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு நீங்க சொல்லுகிற இடத்துல சொல்லுகிற நபர்கள் மேல இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய பரிசுத்த தேவ தூதர்கள் தெளிக்கும் போது சுகம் உண்டாகும், தேவ பாதுகாப்பு உண்டாகுமே. வாய்களை திறந்து சொல்லுங்க. ரத்தம் தெளிக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ராமவர்ம பகுதிகளை ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாண்டிய நகர்ல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். காந்திபுரத்துல ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆத்திக்குளம் பகுதிகளை ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால மகாலட்சுமி நகர், ஜிஆர் நகர் ஆண்டவரே நாங்கள் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படியாய் தேவனுடைய வல்லமைகள் அங்காங்கு ஆண்டவரை கடற்சந்த பகுதிகளில் ரத்தத்தை தெளிக்கிறோம் ராஜா. தேவ வல்லமை, தேவ வல்லமை நிறைவேற பகுதிகளை ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாயிருக்கட்டும். மதுரையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஆராதிக்கிறவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய ரத்தம் தெளிக்கப்படுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் ஜெபத்தை கேட்டபடியால நன்றி ராஜா. ஓ நன்றி ராஜா. நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக இந்த நாட்களில மதுரையில ரொம்ப அதிகமாய் இந்த கொள்ளை நோய் பரவுகிறது என்று சொல்லி அறிந்து எல்லாருக்குள்ளே ஒரு பயம் உணர்வு. யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் அன்றி நானோ அவைகள் பரிபூர்ணப்படவும் ஜீவன் உண்டாயிருக்குமாய் வந்திருக்கிறேன். தேவனுடைய இருதயம் ஜீவனை கொடுப்பது, பிசாசுடைய இருதயம் கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறது. இந்த நாட்களில் பயமும் கலக்கத்தின் நிமித்தமாக பிசாசுடைய காரியங்களை வரவேற்கிறவைகளாய் மாறிவிடாதபடி இந்த நாட்களில் எல்லாருக்குள்ளும் ஒரு ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய பிரகாசம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில காணப்படும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவரே அப்பா, இதை குறித்து பய உணர்வு இல்லாதபடி விழிப்புணர்வு தேவை. தகுந்த முறைகளை கையாளுவது தேவை. ஆனா இவைகளை குறித்து தேவையில்லாத பயங்கள் வேண்டாம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, ஆண்டவரே திடகாத்தத்தை கொடுங்க. பய உணர்வுகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே. எதிர்ப்பின் சக்திகளை கர்த்தர் தருவீராக. எதிர்ப்பின் வல்லமைகளை கர்த்தர் தருவீராக. பய உணர்வுகள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்குள்ளையும் ஒரு ஆண்டவரே மன தைரியம், விசுவாசம், கர்த்தர் பேர்ல ஒரு திடகாத்தம் காணப்பட்டும் கர்த்தாவே. நீங்களே அப்படி செய்வீராக. கரங்கள் தட்டி கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடியா கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொரு காரியம், அநேக ஊழியக்காரர்கள் சில வியாதிகளினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிலர் கத்தருக்குள் நித்திரை அடைந்திருக்கார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது மிகுந்த கலக்கமும் வேதனைகளும் உண்டாயிருந்தது. இந்த நாட்களில் நாம் ஜெபிப்போம். நம் சபை மக்கள் தான் ஜெபிக்க முடியும். சபை ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் நிச்சயமாய் பதிலை கொடுப்பேன், பலனை பார்ப்பீர்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நாட்களில் நாம் ஊழியக்காரங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ இடங்கள்ல ஊழியக்காரங்கள் யாராலையும் விசாரிக்கப்படாதபடி காணப்பட்டு அவங்களுடைய நிலைகள் மிகவும் தடுமாற்றத்துக்குள்ளாய் காணப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் ஊழியக்காரங்களுக்காய் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் ஊழியக்காரங்கள் மூலமாய் மந்தையை மேய்க்கிறாரே, ஊழியக்காரங்களை கொண்டு கர்த்தர் தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரே, எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நாட்களில் ஊழியம் செய்கிறவர்களுக்காய் நாம் ஜெபிப்போம். ஆமென். எத்தனையோ அல்லும் பகலுமாய் பகலுமாய் ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு மந்தையுக்காகவும் பகலுமாய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஊழியக்காரங்களுக்காய் இந்த நாட்களில் கண்ணீர் வடித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கிறதான அநேக ஊழியக்காரங்களுக்காய் நாம் ஜெபிப்போமா. ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. அவங்களுடைய ஜெபம் வீணாய் போகிறவைகள் அல்ல. கர்த்தர் அவங்களுக்கு என்று வைத்திருக்கிற தரிசனங்கள் இந்த கொள்ளை நோயினால் முடிந்து போகிறவைகள் அல்ல. ஆண்டவரே அவங்களுக்கு ஜீவனை கொடுத்து கர்த்தர் திரும்பவுமாய் திடகாத்தமாய் எழுப்பி நிற்க வைப்பீராக. கர்த்தாவே அவங்களுடைய தரிசனங்கள் ஒழிந்து போகிறவைகள் அல்ல. கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. தரிசனம் நிறைவேறாமல் எவர்களையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியாது. கர்த்தர் நீங்க அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. ஆண்டவரே கர்த்தருடைய அன்றைய தரிசனங்கள் நிறைவேறட்டும். ஆண்டவரே நாங்கள் அதை நம்புகிறோம். ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. கர்த்தர் ஒருவேளை அவங்க கையாள வேண்டிய காரியங்களை ஒருவேளை கையாளாமல் ஆண்டவரே நல்ல ஒரு சுகாதாரம் இல்லாத ஒரு நிலைகள் காணப்படும் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவரை மன்னித்து அவர்களுக்கு வேண்டிய சுகாதாரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறாங்க. அவங்களுடைய புத்திக்கு தெளிவு ஏற்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இப்படி நடக்க வேண்டும். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தரிசனத்தோடு இருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் படுக்க விடாதபடி எழும்பும்படியாய் கர்த்தர் திரும்ப பாராட்டுவீராக. தன்னுடைய ரட்சிப்பின் கரம் தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த நாட்கள் ஆஸ்பத்திரியில படுத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு வருவீராக. இயேசுவின் நாமத்தால மஞ்ச காமாலையில ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் கொள்ளை நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர்கள் இந்த நாட்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருகுகிற வேளையில அந்த விஷக்கிருமிகள் எல்லாம் செத்து போய் அவங்களுக்குள்ளாக புதிய ஜீவனை கொடுத்து உன் தரிசனம் நிறைவேறும்படியாய் உங்களுடைய விளக்கு எரியும்படியாய் அவர்களை கர்த்தர் எழும்பும்படியாய் கர்த்தர் கிருபை செய்யுங்க. இதற்காக நாங்கள் சபை விசுவாசிகளாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தையும் இந்த மன்றாட்டையும் கர்த்தர் கேட்டு அன்றே இந்த கெஞ்சுதலை கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா. கரகத்தை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. இந்த புதிய மாதத்துல ஆண்டவரே பல ஆண்டவரே ஊரடங்குகள் காணப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆண்டவரே தாழ்ச்சி அடைய விடாதபடி கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே பாதுகாக்கப்பட வேண்டும். அவருடைய வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்த ரூபத்திலும் கர்த்தர் உடைய பிள்ளைகளை உடைய கைகள் தளர்ந்து போகாதபடி இந்த குடும்பத்தை வழி நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாள்ல ஆராதித்தோம். இந்த நாட்களில் கொஞ்சம் அதிகமாய் ஜெபித்து இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாட்களில் நேரம் அதிகமாய் நம்மளுக்கு கிடைக்கிறது. அதனால வெறும் தூங்கலாம், கவலைப்பட்டுக்கிட்டு உலக காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்காக அல்ல. இந்த காலத்துல ஒவ்வொருவரும் தப்பிக்க வேண்டும் என்றால், பாதிக்கப்படாதபடி நம்முடைய குடும்பம் காணப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய தயவு மாத்திரம்தான் நம்மளுக்கு காணப்பட வேண்டும். உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் நன்கு ஜெபிக்கிறீர்களா? நன்கு வேத வசனத்தை வாசிக்கிறீர்களா? இந்த நாட்களில் எந்த அளவுக்கு வாசிப்பீங்களோ, எந்த அளவுக்கு அதிகமாய் ஜெபிப்பீங்களோ, தேவனுடைய சமூகத்துல நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் காத்திருக்கிறீங்களோ, அப்பதான் ஆண்டவருடைய வேத வசனத்தின் பிரகாரமாய்
ஆண்டவர் என்ன செய்வார்? பலத்தை கர்த்தர் தருவார். நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து செய்வீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். தேசத்துக்காக ஜெபியுங்கள், நம்முடைய மதுரை பட்டணத்துக்காக ஜெபியுங்கள், தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக ஜெபியுங்கள், நம்மளுடைய எல்லை பாதுகாப்புக்காகவும் ஜெபியுங்கள், நம்மளுடைய பொருளாதார தேவைகளுக்காகவும் ஜெபியுங்கள். ஏதோ என் பாடே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அப்பப்ப பார்த்துட்டு பார்க்காமலும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறது ஒரு கிறிஸ்தவ தேவ பிள்ளைக்கு அழகு அல்ல. பரலோகத்திலிருந்து தேவன் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார் என்பதை மறந்து போகாதீங்கள். நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாய் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். தேவனை இன்னும் அதிகமாய் தேடுங்கள், தேவனுடைய சமூகத்தில் இன்னும் மன்றாடுங்கள் வேண்டும் என்று சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்துல கூட சபையின் அறிவிப்புகளை நான் வாசிக்கிறதை நாம் கேட்போம். வாசியுங்கள். ஒரு திருமண அறிக்கை. மதுரை ஆலங்குளம் SVP நகர் 4வது தெருவில் வசிப்பவரும் நமது சபையை சார்ந்தவருமான திரு முத்தையா, திருமதி சுபாஷினி அவர்களது குமாரன் ஜான் ரமேஷுக்கும், தென்காசி ஆழ்வார்குறிச்சியை சார்ந்தவரும் சிட்டி ஆஃப் த லார்ட் AG சர்ச்சின் போதகருமான திரு எட்வர்ட், திருமதி விக்டோரியா அவர்களின் குமாரத்தையுமான ஜெமிமா ஜான்சியும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்பட பெரியோர்களால் தீர்மானிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த திருமணத்திற்காக சபையார் யாவரும் ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இது இவர்களுக்கு வாசிக்கப்படும் 3ஆம் விவாக அறிக்கை. எல்லாருமாய் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வாரத்துல புதன்கிழமை இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிப்போமா? கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து, இயேசுவே இந்த திருமணத்திற்காகவும் ஆண்டவரே, இந்த திருமணத்தில் இணையவிருக்கிறதான 2 குடும்பங்களுக்காகவும் ஆண்டவரே, மணப்பெண்ணுக்காகவும் மணமகனுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதம் இவர்களது குடும்பத்தை நிறைப்பதாக. 2 குடும்பத்தையும் முதலாவது ஆசீர்வாதம் ஆண்டவரை நிறைக்கட்டும் ஐயா. அப்பா, குறிப்பாக அப்பா திருமண பெண் மேல, மணப்பெண் மேல, ஆண்டவரை மணமகன் மேல உம்முடைய பலத்தை ஆசீர்வதிக்கிற கரம் வைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த திருமணம் நடக்க இருக்கிறதான அந்த நாளில் ஆண்டவரே, எந்த விதமான குறைகளோ, எந்த விதமான தடைகளோ, எந்த விதமான ஆண்டவரை இடறுதல்களோ இல்லாமல் எல்லாம் நேர்த்தியாய் நடக்கத்தக்கதாய் நீர் உதவி செய்வீராக. எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் நடைபெற வேண்டும். முற்றிலுமா இந்த திருமண காரியத்தை உங்க கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே, கானாவூர் கல்யாண வீட்டிற்கு வந்த தகப்பனே, இந்த திருமணத்திற்கும் நீர் வரும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். நீர் கடந்து வந்து எல்லா குறைவுகளையும் நிறைவாய் மாற்றுங்க. எல்லார் உள்ளத்திலும் ஒரு சந்தோஷத்தை கட்டளையிடுங்க. எல்லார் உள்ளங்களிலும் தேவ மகிமையின் அபிஷேகத்துல ஆண்டவரே, அவர்களது உள்ளம் சந்தோஷப்பட்டு பூரிப்படைந்து காணப்படுவதாக முற்றிலுமான கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் தாமே இந்த திருமண காரியத்தை நல்லபடியாய் நடத்தி தருவீர்கள். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட தேவனுக்கு என்று காணிக்கை படைக்கிறதான ஒரு வேளை. உங்களது தசமபாக காணிக்கைகளை, நன்றி காணிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு செலுத்துவதற்கு தயாராகலாம். இப்பொழுது கூட ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கு என்று நாம் படைப்போம். பாடுவோம் ஒரு பாடலை. இல்ல
அப்படியாய் கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்கு நேராய் கரங்களை நீட்டி செபிக்கலாமா? இயேசுவே, எங்களுக்கு என்று நீர் கொடுத்திருக்கிறதான ஆண்டவரை வருமானங்கள்ல, எங்களுக்கு என்று நீர் ஆண்டவரை கொடுத்ததான ஊதியத்திலிருந்து கர்த்தாவை உமக்கென்று மகிமையாய் நாங்கள் எடுத்து வைத்திருக்கிறதான படைத்ததான காணிக்கைகளை ஆண்டவரை எங்கள் கரங்கள் அல்ல உமது கரம் தொட்டு ஆசீர்வதிப்பதாக. இயேசுவே, விசேஷமாக ஆண்டவரே இந்த ஃபுல் லாக்டவுன்ல கூட அப்பா எங்களால இயன்றதை அப்பா நாங்க எங்களால முடிந்த வரையில பெஸ்ட் தேவனுக்கு என்று செலுத்த வேண்டும் என்று அப்பா உள்ளத்துல தீர்மானித்து உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறதான தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசேஷ வண்ணமான ஆசீர்வாதம் இப்பொழுது கடந்து வருவதாக. நாங்கள் பாடினது போல ஆண்டவரை ஒரு நாளும் இந்த தேவ பிள்ளைகளுக்கு தலை குனிவு இருக்கக்கூடாது. இவர்களுக்கு எந்த விதமான தோல்வியோ, எந்த விதமான பயங்களோ, எந்த விதமான தடுமாற்றமோ, கலக்கங்களோ இல்லாத வண்ணம் ஆண்டவரை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. விசேஷமாய் ஆண்டவரே இந்த வருமானத்தை ஈட்டும்படியாய் கடந்து செல்கிறதான இந்த தேவ பிள்ளைகள் மேல இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். வேலை நிமித்தமாய் ஆண்டவரை வெளியில கடந்து செல்கிற பிள்ளைகளுக்கு பலத்த தேவனுடைய ஆக்கினி ஒரு பாதுகாவலாய் காணப்படுவதாக. ஆண்டவரை எந்த விதமான வாதை நோயோ, எந்த விதமான ஆண்டவரே தேவையில்லாத கிருமிகளின் காரியங்கள் ஆண்டவரே இந்த தேவ பிள்ளைகளை அணுகாத வண்ணம் நீர் நாமே சூழ வர வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றிலிருந்து வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் பாடினது போல நீதிமான்களாகி இந்த தேவ பிள்ளைகள் தங்களது வாழ்க்கையில இத்தனை ஆண்டுகள் ஒரு வேதத்துல ஆண்டவரை ஒருவேளை அப்பா ஒரு ஒடுக்கத்தின் வழியாக ஆண்டவரை இடுக்கமான வாசல் வழியாக கடந்து சென்றிருக்கலாம். இந்த புதிய வருஷத்துல கூட பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற இந்த தேவ பிள்ளைகளுக்கு ஒரு விசாலத்தை நீர் உண்டு பண்ணுவீராக. தேவரீர் நீர் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக இந்த மாதத்திலிருந்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய அப்பா எல்லா இடங்களிலும் தேவன் என் மேல பிரியமாய் இருக்கிறார், தேவன் என் மேல பிரியமாய் இருக்கிறார், என்னை நேசிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு சித நம்பிக்கை, தைரியம் இந்த பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக. எந்தெந்த இடங்களில் இழந்து போனார்களோ, எந்தெந்த இடங்களில் இவர்களது கால்கள் சிக்கிக் கொண்டு மாட்டிக்கொண்டு தவித்ததோ எல்லா இடங்களிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை, ஒரு பரிபூர்ண ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம் ஆண்டவரே எல்லாம் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் கூட கிடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. முற்றிலுமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து கேட்க இருக்கிற தேவ வார்த்தைக்கு நேராய் நாங்கள் எங்களது செவிகளை தாழ்த்தி ஆண்டவரை தலைகளை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் செவிகளை நீங்கள் திறந்தருளுங்க. தேவன் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று வேத வார்த்தைக்கு இணங்க எங்களது செவிகளை நீர் திறந்தருள்வீராக. எந்தெந்த ஆண்டவரை காரியங்கள்ல எங்க உள்ளங்கள் தடுமாறி கொண்டிருந்ததோ, இயங்கிக் கொண்டிருந்ததோ அந்தந்த காரியங்கள்ல நல்ல விதமான ஒரு வார்த்தை கிடைக்கும்படியா அப்பா இப்பொழுது நீர் எங்களுக்கு ஒரு புதிய கிருபையை தருவீராக. நிச்சயமா எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவ வார்த்தை எங்களது உள்ள திரியங்கள்ல ஆண்டவரை கொண்டு போய் சேர்க்க கூடாதபடி எங்களை சுற்றிலும் காணப்படுகிறதான எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால அகற்றப்படுவதாக. நிச்சயமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களில கூட நன்கு நாம் தேவனை ஆராதித்தோம். அநேக ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபித்தோம். இந்த நாட்களில தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நாட்களில இந்த ஜூலை மாதத்துல தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் சொன்ன காரியம், நான் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்த ஆராதனையில தேவன் நம்மளோடு இடைப்பட்டு தேவன் நம்முடைய சபை மக்களுக்கும் தேவனை ஆராதிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இந்த நாட்களிலும் கூட இந்த மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மளோடு பேச இருக்கிறார். எப்படி நம்ம மேல பிரியமாய் இருப்பார் என்று சொல்லி தேவன் இந்த நாளில சில காரியங்களோடு நம்மளோடு இடைப்பட இருக்கிறார். பார்க்கிறோம். வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது நாம் நம்மளை முழுவதுமாய் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர்கிட்ட நாம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்ம மேல பிரியமாய் இருக்கிறார். நாட்களில பார்க்க போகிறோம். ஏன்
தேவன் நம்மளிடத்தில் ஒப்பு கொடுக்கிறதை விரும்புகிறார். ஏன் ஆண்டவர் நம்ம கிட்ட ஒப்பு கொடுக்கிறத விரும்பி அவருடைய பிரியத்தை காட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்கள்ல சில வேத வசனங்களை நாம் இந்த நாளில் வாசித்து அறிந்து கொள்ள போகிறோம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஏன் ஆண்டவர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தலை விரும்புகிறார் என்றால், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார். அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பார் என்றார். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே அங்க சொல்லுகிறாரு, அங்க அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இது எதை அடையாளப்படுத்துகிறது? நீங்களும் நானும் நாம் செய்திருக்கிற பாவங்கள் நிமித்தமாய் தண்டிக்கப்படாதபடி நாம் சிலுவையில அறையக்கூடாமல் காணப்படுவதற்காக மனுஷகுமாரன் நம்முடைய பாவத்திற்காக அவர் சிலுவையில அறையப்படும்படியாய் தன்மேல் அந்த தண்டனையை வாங்கிக் கொள்ளும்படியாக சிலுவையில அறையப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட நாம் ஒப்பு கொடுக்கிறத தேவன் விரும்புகிறதுக்கு காரணங்கள் இருக்கிறது. என்ன காரணம்? முதலாவதாக, நம்மளுடைய பாவங்களுக்காக, நாம் சிலுவையில் அறையப்படாமல் இருப்பதற்காக அவர் என்ன செய்தார்? சிலுவையிலே அறையப்படும்படியாய் நம்மளுடைய பாவங்களுக்காய் அவர் தண்டனையை வாங்கி அவர் சிலுவையில் என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இரண்டாவது, நாம் இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். மார்க்கு 14வது அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிப்போமா? அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும், வேளை வந்தது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். பாருங்க, இங்கேயும் ஒப்பு கொடுக்கப்படுகிறதனுடைய காரியத்தை நன்கு சொல்லப்படுகிறது. என்னவென்றால், பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பாவம் நிறைந்தவர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு, பாவிகளுடைய காரியங்களை நாம் காணப்படக்கூடாதபடிக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார்? பாவிகளுடைய கைகளில ஒப்பு கொடுக்கப்படும்படியாய் காணப்பட்டார். அப்ப அதுவும் நம்மளுக்காக, நாம் பாவிகள் கிட்ட போய் சிக்காதபடி, நாம் பாவிகள் கிட்ட போய் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு இயேசு தன்னை என்ன செய்தார்? ஒப்பு கொடுக்கப்பட்டதை அங்கு நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இன்னொரு வேதவசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்கள். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபையை தனக்கு முன்பதாக நிறுத்திக் கொள்வதற்காக இயேசு தம்மை என்ன செய்தார்? சபைக்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஆகையால் தான் நாம் சொல்லுகிறோம், சபையை நடத்துவது மனுஷன் அல்ல, தேவன். சபையில தேவனை ஆராதிக்கும்படியாய் வாங்க, மனுஷனை பார்க்கும்படியாய் வர வேண்டாம், சொந்த எண்ணத்தோடு வர வேண்டாம், அங்க தேவனை பற்றி எண்ணத்தோடு வாருங்கள். சபைக்கு தலைவர் இயேசு கிறிஸ்து. சபையினுடைய நடக்கிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு உகந்தவைகளாய், தேவ திட்டத்தினுடைய காரியங்களுக்கு உட்பட்டவைகளாய் காணப்படுகிறது. இவைகள் இப்படி அநேக காரியங்கள் சொல்லுவதனுடைய அடையாளம் என்னவென்றால், இயேசு சபை தனக்கு முன்பதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சபையை நேசித்து சபைக்கு தலைவராய் இருக்கிறது மாத்திரம் அல்லாமல் சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப சபைக்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறதை நாம் கேட்போமே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. எவ்வளவு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். எல்லாரையும் மீட்கும் பொருளாக, எல்லாரையும் விடுவிக்கப்பட வேண்டும்,
இயேசு கிறிஸ்துவுடைய பெரிதான நோக்கம் என்னவென்றால் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்கள், முஸ்லிம், ஆண்டவர் ஹிந்து இப்படி எல்லாம் சொல்லி ஆண்டவர் எவரையும் வேறு பிரிக்கிறது அல்ல. இயேசு ஆண்டவர் ஒரு மதத்தின் அடிப்படையில் உள்ளவர் அல்லவே அல்ல. இந்த நாட்கள்ல உலகம் அநேக விதங்கள தவறுதலாய் என்ன காணப்படுகிறது. இயேசுவை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ, இயேசுவை யாரெல்லாம் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்காமல் தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறவராகவும் எல்லாருமே தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துகிறவராகவும் பாரபட்சமற்ற தேவனாய் காணப்படுகிறார். ஆகையால் நாம் பார்க்கிறோம், எல்லாரையும் மீட்கும் பொருளாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருடைய எண்ணமே என்ன? இயேசுடைய நோக்கமே என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் விடுவிக்கப்பட வேண்டும், கெட்டதிலிருந்து தீமையிலிருந்து பாவத்துக்கு விலகி காணப்பட வேண்டும் என்று அவர் எல்லாருக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். அவர் நாட் ஒன்லி ஃபார் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்காக மாத்திரம் ரத்தம் சிந்தப்படவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லோரும் என்று சொல்லப்படும் போது இந்த முழு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பாவம், கர்மம் இவைகளுக்கெல்லாம் நீங்கப்படும்படியாக இயேசு கிறிஸ்து தன்னையே என்ன செய்திருக்கிறார்? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப அவர் ஒப்பு கொடுத்ததனுடைய காரியம், அவர் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க, நம்மளுடைய ஒப்பு கொடுக்கிற காரியத்தை ஏன் ஆண்டவர் விரும்புகிறார் என்பதற்கு இந்த 4 காரியங்கள் வேதாகம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒன்று, நாம் வாசித்தது போல இயேசு நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தண்டிக்கப்பட்டு சிலுவையில தன்னை ஒப்பு கொடுத்தார். இரண்டாவதாய் நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து பாவிகளுடைய கைகளில நாம் மாட்டி சிக்கி தவிக்க கூடாதபடிக்கு அவர் என்ன செய்தார்? பாவிகளுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டவராய் காணப்பட்டிருந்தார். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், சபை என்பது ஆண்டவருக்கு முன்னணியில இருக்க வேண்டும் என்பதற்காகவே சபைக்காக தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாலாவது நம்ம பார்க்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் விடுவிக்கப்படும்படியாக, எல்லாருடைய காரியங்களும் நன்மைகளாய் இருக்கப்படும்படியாக இயேசு அதனுடைய தீமைகளை எல்லாரும் விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக தீர்வாக இயேசு கிறிஸ்து தன்னை என்ன செய்திருக்கிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகையால் இவ்வளவு இந்த 4 காரியத்திற்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர் நம்மளிடத்திலையும் ஒப்பு கொடுத்ததை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமென். சில கேட்கலாம், ஏன் அவருடைய பிள்ளைகள் தானே, அவர் நம்மளுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யலாம்னு சொல்லிட்டு. இல்ல, ஆண்டவர் ஒரு சில விதிமுறைகளையும் பிரின்சிபலையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் எல்லாருக்கும் தேவன் தான், பாரபட்சம் அற்றவர்கள் தான். ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, தம்மை அண்டிக் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தம்மை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எவைகளாலும் தேவனிடத்தில் என்று சொல்லப்படுது. அப்ப நாமும் அவரிடத்தில் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும் போது தான் தேவனுடைய பிரியம் நம்ம மேல கடந்து வருகிறது. ஆமென். அப்ப நீங்க சொல்லலாம், கொடுத்தல் ஒன்று இருக்கிறது, ஒப்பு கொடுத்தல் என்பது, இதுக்கு ரெண்டும் என்ன வித்தியாசம்? கொடுத்தல் என்பது வேதவசனத்துல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து போதிச்சிருக்கிறார். கொடுத்தல், நீங்கள் ஒரு ஏழைகளுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு அந்த கடனை, அந்த காரியத்தை நான் உங்களுக்கு தீர்வு பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நான் உங்களுக்கு பல மடங்கா உங்களுக்கு நான் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்க காணிக்கை செலுத்துவீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு அதை விதைச்ச எவனும் திரும்ப அறுப்பான் என்று சொல்லி தேவன் திரும்ப உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கொடுக்கிறவனுக்கு கர்த்தர் அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போட்டு அவனை ஆசீர்வதிக்கிறார். இவைகள் எல்லாம் கொடுத்தலை குறித்து அடையாளமாய் காணப்படுகிறது. ஆனா ஒப்பு கொடுக்கிறது என்றால் எதையுமே எதிர்பார்க்காம தன்னை ஒப்பு கொடுக்கிறது. நான் என்னை முழுசா ஒப்பு கொடுத்துட்டேன்னா எனக்கு பின்னாடி எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு இருதயம் தான் முழுசான ஒப்பு கொடுத்தலுக்கு ஏற்ற இருதயம். இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ காரியத்துல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருப்பீங்க. ஆனா ஏதாவது அதுக்கு அந்த காரியத்துல எதிர்பார்த்திருந்தீங்கன்னா அது கொடுத்தல், ஒப்பு கொடுத்தல் அல்ல. நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப ஒப்பு கொடுக்கிறோம்னா
என்ன நடந்தாலும் பரவாயில்ல. தாவீது பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்ல முடியும். தாவீது அவன் எதையுமே எதிர்பார்க்காம தேவன் எனக்கு அவரை மாத்திரம் அவன் பிடிச்சு காணப்படுகிறான். அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் கர்த்தரே செய்கிறார். அவனுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நின்று செய்து அவனுக்கு வழி நடத்தி கொடுக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்காம ஒப்பு கொடுத்தலை நாம் செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பாய் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரியத்தை செய்கிற தேவனா இருக்கிறார். வேதாகமத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நம்ம படிக்க போறோம். அந்த காரியத்தின் மூலமாய் எதிர்பார்த்து இயேசுவின் இடத்தில் எதிர்பார்த்து செய்தது நிமித்தமாய் அவர் அந்த சம்பவத்துல அவர்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாட்களை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகள் இல்லாமல் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மனசு இன்னைக்கு தேவன் தேடுகிறார், எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா அவர் சிலுவையில் நம்மளுக்காக அல்லவா மரித்தார். அவர் நம்மளுக்காகவே அல்லவா விடுவிக்கும்படியாக அல்லவா பாவிகளுடைய கைகளில் இருந்து அல்லவா அவர் தன்னை நம்மளுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சபைக்காக அல்லவா ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையால் இந்த காரியத்தை அறிந்து நாம் எதிர்பார்க்காமல் ஒப்பு கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். பார்ப்போமா? யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஃபுல்லா அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல லாசரு, மார்த்தாள், மரியாள் சகோதரிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நம்ம படிச்சோம்னா டைம் ஆயிரும். உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா பாத்தீங்கன்னா இயேசு எருசலேமில் இருக்கிறாரு. மார்த்தாள், மரியாள் இவங்க எங்க இருக்கிறாங்கன்னா பெத்தானியால இருக்கிறாங்க. இங்க இவங்க பெத்தானியால இருக்கிறாங்க. இயேசு எப்பொழுதெல்லாம் பெத்தானியாவுக்கு ஊழியத்துக்கு என்று போகிறாரோ, பெத்தானியாவுடைய வழிப்பகுதியாய் போகிறாரோ, இல்ல ஆண்டவர் எருசலேமுக்கு எப்பெல்லாம் போகிறாரோ, இயேசு அப்ப பெத்தானியில் இருக்கக்கூடிய மார்த்தாள், மரியாளுடைய வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போவார். அவர்களுடைய சகோதரன் தான் லாசரு. அப்ப இயேசுவை நன்கு அவர்கள் என்ன செய்வார்கள்? பராமரிப்பார்கள். மார்த்தாள் என்ன செய்வாள்? நன்கு இயேசுவை பராமரிப்பாள். நல்ல நேசமும் பாசமும் அன்பு கொண்டு இயேசுவை உபசரித்த நல்ல ஒரு குடும்பங்கள், நல்ல ஒரு சகோதரிகள். அந்த குடும்பங்கள் இயேசுவை நல்ல நேசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். இயேசு எப்பெல்லாம் போறாங்களோ அவங்கள உபசரிப்பாங்க. நல்ல இயேசுவுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை, உணவுகளை கொடுத்து ஆண்டவரை பராமரித்து வந்தார்கள். இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கிறோம். மரியாள் எப்பொழுதும் தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட போதனைகளை கேட்கக்கூடியவளாய் இருப்பாள். அவள் வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பாள். நல்ல பங்கு சொல்லப்படுகிறது. அவள் எப்பொழுது நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லப்படுகிறது. அவளுடைய காரியங்கள், கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். என்னவென்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இந்த மார்த்தாள் வெளியேறப்பட்ட தைலத்தை கொண்டு போய், பரிமள தைலத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு மேல ஊற்றி ஆண்டவரை என்ன செய்கிறாள்? கனப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப மார்த்தாளை பார்க்கும்போது நல்ல ஆண்டவரை உபசரிக்கிறவளாகவும், இயேசுவுக்கு வேண்டிய பராமரிப்பை கொடுத்து அவருக்கு வேண்டிய ஆகாரத்தை கொஞ்சம் கூட முகம் சலிக்காம எவ்வளவு நாள் எப்பப்ப வந்தாலும் ஆண்டவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியவளாய் காணப்பட்டாள் மார்த்தாள். இந்த மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து போதனைகளை வாங்கிக் கொள்கிறவளாய் காணப்பட்டிருந்தாள். ஆண்டவருடைய காரியங்களை ஆண்டவர் பிரியமாய் போதிப்பார், அது எல்லாத்தையும் கேட்கக்கூடியவளாய் இருந்தாள். அதற்கு பிற்பாடு விலை உயர்ந்த ஒரு பரிமள தைலத்தை எடுத்து வாங்கிட்டு வந்து அதை ஆண்டவரை கனப்படுத்தும்படியாய் அவர் மேல் ஊற்றி அவரை அபிஷேகம் பண்ணி அவரை என்ன செய்தால்? கனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் என்னவென்றால், இவர்களுடைய சகோதரர் மரிக்கக்கூடிய ஒரு வியாதி காணப்பட்டிருக்கிறது. சகோதரன் மேலேயும் ஆண்டவர் நேசம் உள்ளவராக இருக்கிறார். அப்ப இவங்க கேள்விப்படுறாங்க, இயேசு எருசலேமில் இருக்கிறத கேள்விப்பட்டு தன்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கிறானே என்று சொல்லி அவர் இடத்துல என்ன செய்கிறார்? விஷயத்தை அறிவித்து என்ன செய்கிறார்? ஒரு ஆட்கள் மூலமாய் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். இயேசுவே, உங்களுடைய சிநேகிதன் மிகவும் வியாதியா இருக்கிறான் என்று சொல்லி ஆள் அனுப்பி விடுகிறாங்க, சொல்லி அனுப்பி விடுகிறாங்க. அப்புறம் இயேசு இந்த விஷயத்தை கேட்டு மேற்கொண்டு 2 நாள் அங்கே இருந்து அவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டிய காரியமா இருக்குது. அதனால அங்க ஊழியத்தில் அங்கே இருந்து ஊழியங்களை செய்து மறுபடியுமாய் அவள் வருகிறார். இயேசு வந்து மார்த்தாள் இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். அப்புறம் போய் என்ன செய்கிறார்? போய் கல்லறைக்கு போய் லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு
4 நாள் கழிச்சாலும் ஆண்டவர் சொல்றார் லாசரு வெளியவான்னு சொல்லும்போது லாசரு வெளியே வருகிறான். இது செத்து போனவே 4 நாள் ஆனவே அவன் என்ன செய்கிறான், உயிரோட வெளியே வருகிற காரியம் நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு இந்த இப்படியெல்லாம் பராமரிச்ச குடும்பமா இருக்கக்கூடிய இந்த மார்த்தாள் மரியாள் என்ன ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள், எப்படி எல்லாம் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் நம்ம இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்க போகிறோம். என்னவென்றால் பார்க்கிறோம், இந்த இயேசு எருசலேமில் இருக்கிறாரு, இவங்க பெத்தானியில் இருக்கிறாங்க. இது ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப அடுத்தடுத்த ஊர் தான் பேரு, ஆனா ரொம்ப பக்கம். எத்தனை தெரியுமா கிலோமீட்டர் வித்தியாசம்? வெறும் 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். இயேசு எருசலேமில் இருக்கிறதும் பெத்தானியில் இருக்கக்கூடிய இந்த மார்த்தாள் மரியாள் லாசர் இருக்கிற இடத்துக்கும் 3 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அப்ப இந்த 3 கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட நடந்து போனா ஒரு 30 நிமிஷம் கூட ஆகாது. 20 நிமிஷம் கூட, 20 நிமிஷத்துல 30 நிமிஷம் கூட ஆகும். இவ்வளவுதான் தூரம். ஆனா எப்பொழுதெல்லாம் இயேசு எருசலேமுக்கு வராரோ அப்ப பெத்தானியில வந்து இவங்களால் உபசரிக்கப்படுகிற உபசரிப்பும், இவங்களோட நல்ல அன்பு கலந்து நல்ல உறவாடி அந்த குடும்பத்தோடு நேரம் செலவிட்டு கடந்து செல்லக்கூடியவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டிருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப இங்க என்ன நடக்கிறது என்றால், இவர்கள் இப்படியெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பராமரித்தும் அவர்களுக்கு உணவை கொடுத்தும் அவரிடத்தில் தன்னுடைய நேசத்தை காண்பித்தும் இவ்வளவெல்லாம் செய்த இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நேரம் தனக்குன்னு சொல்லி வரும்போது எதிர்பார்க்கிறாங்க. ஆனா எதிர்பார்க்கிறது இங்க நம்ம பார்க்கிறோம், ஒப்பு கொடுக்கிறவர்களா இருப்போம் என்றால், தேவனுடைய பிரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிற கூடியவர்களா இருப்போம் என்றால், நிச்சயமாக எதிர்பார்க்காமல் நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இவங்க என்ன, இயேசுவுக்கு எல்லாமே நம்ம செஞ்சிருக்கிறோமே, இப்ப நம்மளுக்கு அவரு செய்வாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களா இருக்கட்டும், எப்பேற்பட்ட அநேக நபர்களா இருக்கட்டும், அநேக மனுஷர்களா இருக்கிற நாம் இப்படி அநேக எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒழுங்கா சர்ச்சுக்கு போறேன், ஒழுங்கா தசமபாக காணிக்கையை கொடுக்கிறேன், நான் ஒழுங்கா தேவனை ஆராதிக்கிறேன், அப்ப எனக்குன்னு ஒரு காரியம் வரும்போது அவரு எனக்கு இப்படித்தான் செய்யணும். தன்னுடைய காரியத்துக்கு அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு இதுல செய்யணும், எனக்கு இதுல கட்டாயம் நின்று செய்யணும் அப்படி நம்மளே ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரை மிஞ்சி நம்ம யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். வேதவசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது அல்லவா, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல என்று எவ்வளவு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு மனுஷர்கள் அநேக விதத்துல ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தாலும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு எப்படியாய் காணப்படுகிறது என்றால், நான் ஒரு காரியத்தை நினைச்சிருக்கிறேன், எனக்கு இந்த காரியத்துல ஆண்டவர் செஞ்சே ஆகணும், ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு வலுக்கட்டாயமாய் தேவனுக்கே நம்ம புத்திமதிகளை சொல்லக்கூடியவர்களாய், தேவனையே நம்ம மிஞ்சி சில வேளையில ஜெபத்திலும் சரி பேச்சிலும் சரி எதிர்பார்த்து காரியங்களை நினைச்சுக்கிறோம், காணப்படுகிறோம். ஆண்டவருக்கு நம்ம புத்திமதி சொல்ற அளவுக்கு பெரிய ஆள் நம்ம கிடையாது. கொஞ்சம் கீழ்ப்படுகிறனால, கொஞ்சம் ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறார் என்பதற்காக நம்ம ஆண்டவருக்கு கட்டளை கூட போடுகிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆளு கிடையவே கிடையாது. ஆனா இங்க ஆண்டவரை பராமரிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஆண்டவர் நம்ம வீட்டுல தான் தங்குறாரு என்று சொல்லிட்டு, நம்மளுடைய அன்புல அவர் ரொம்ப மின்கிளாய் ரொம்ப அன்பா இருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு இவங்க எப்ப எங்கிட்டு போனாலும் ஆண்டவர் நம்மளை பார்க்காம போக மாட்டாரு, நம்ம மேல அவ்வளவு உறவு வச்சுக்கிறார் என்று சொல்லி, உரிமை வச்சுக்கிறார் என்று சொல்லி இவர்களுடைய எதிர்பார்ப்பானது தேவன் மேல் வித்தியாசமாய் காணப்படுகிறது. இவங்க கூப்பிட்ட உடனே அந்த இடத்துல ஓடோடி வரணும் என்று சொல்லி செய்தது நிமித்தமாய் இவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்திற்கு எதிர்பார்ப்பு என்ன செய்கிறது, அவ்வளவு ஒரு பயங்கரமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். பாருங்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி. வாசிங்கள், யோவான் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்களேன். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன், நல்லா கவனிங்க, அவங்க சகோதரிகள் சொல்லி அனுப்பி விடுறாங்க. எப்படி சொல்றாங்க, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்ல இயேசுவின் இடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள்.
இவங்க என்ன செய்யறாங்க, இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்பி விடுறாங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு, நம்ம யாரையாவது சொல்லி அனுப்பிச்சு விட்டோம்னா, நம்ம குடும்பத்துக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டோம்னா, யார் போய் கூப்பிட்டாலும் யார் போய் சொன்னாலும் இயேசு ஓடோடி வந்துருவாரு. அந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள். ஏன்னா இயேசு எங்களுக்கு ஒரு முதலிடம் கொடுத்தவர். இயேசு எப்படி எங்க வீட்டிலேயே தங்கினவர். இயேசு எங்க வீட்டுல தான் எங்களுடைய நாங்க சமைச்சு போடுறதா ஆண்டு சாப்பிடுவார். அவருக்கு நாங்க என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தன்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கிற காரியத்தை இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க போய் சொல்லவோ இவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம எதிர்பார்க்கிறதுனுடைய தவறான வழி இயேசுவின் இடத்தில் ஆள் அனுப்பி விட்டு சொல்றாங்க. அதுவும் முறையா சொன்னாங்களா? அங்க பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்புகிறார்கள். சொல்லலாம், சிநேகிக்கிறவன்னா நிறைய பேர் ஆண்டவர் சிநேகிக்கலாம். இவங்க என்ன சொல்லியிருக்கலாம், ஏசப்பா நீங்க சிநேகிக்கிற லாசரு ரொம்ப வியாதியில் இருக்கிறான், மரணத்தில் இருக்கிறான் அப்படின்னு கூட என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒருவேளை நம்ம இப்படி கூட யோசிக்கலாம்ல, நீர் சிநேகிக்கிறவன் என்று சொன்னாலே அங்க தன்னுடைய சிநேகத்தின் நிமித்தமாய் உரிமை கொண்டாடுகிறார்கள். சிநேகித்த அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய் உரிமை கொண்டாடுகிறார்கள். அந்த உரிமை என்ன செய்கிறது, எதிர்பார்ப்புக்குள்ளாய் கொண்டு போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம மனுஷனிடத்துல எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புகள் எத்தனையோ காரியத்துல நம்மளுக்கு தோல்வியை கொடுக்கிறது. நம்முடைய குடும்ப உறவுகள் பிரிந்து போகிறது, உறவுகளை துண்டித்து விடுகிறது. எதிர்பார்ப்புகள் இது உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம்தான். நான் இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சேன்னா நான் என்ன செய்வேன், ஒரு 3 உதவியாவது அவங்க செய்ய மாட்டாங்களா, செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா தலையை தூக்கிட்டு அவங்க முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஆணவத்தனம் மனிதனாகி இருக்கக்கூடிய எவருக்கும் கடந்து வருகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எதிர்பார்ப்புகள், அவர்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகள் தவறுதலான ஒரு எதிர்பார்ப்புகள். ஆள் அனுப்பிவிட்டு என்ன செய்யறாங்க, சொல்லி விடுகிறாங்க. பேரை சொல்லல, லாசருக்கு தான் பிரச்சனை, லாசரு வியாதியா இருக்கிறான்னு தான் சொல்லி விடுகிறாங்க. மரண தருணத்தில் இருக்கிறான்னு கூட என்ன செய்யல, சரியான காரியத்தை போய் சொல்லல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஏன் இன்னொரு விஷயத்தை கூட நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். இவங்க என்ன செஞ்சிருக்கலாம், இவங்க கூட என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம், அதுக்கும் செய்யவே இல்லை. அப்ப இங்க 3வது வசனத்துல படிக்கிறோம், ஆள் அனுப்பி விட்டாலே போதும் இயேசு ஓடோடி வந்துருவாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எதிர்பார்க்கிறாங்க. 2வது, இயேசு வரல. இயேசு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு மேற்கொண்டு 2 நாள் என்ன செய்யறாரு, அவர் அங்க எருசலேம்ல ஊழியம் செய்கிறார். அங்க வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்புறம் இவன் வியாதியா இருக்கிறான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவன் இறந்து போயிட்டான்னு சொல்ற விஷயத்தையாவது சொல்லலாம், அதையும் இயேசுகிட்ட சொல்லல. இவனுடைய அடக்க ஆராதனைக்கு கூட இயேசுவை என்ன செய்யல, கூப்பிடல. இது ஏன், இது எந்த காரியத்தை அடையாளப்படுத்துது தெரியுமா? எதிர்பார்த்தது நிமித்தமா. நம்ம கூப்பிட்டோட இயேசு வரலையே, அப்ப இந்த லாசரு மரிச்சிட்டான், அதை சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவங்க இயேசு கிட்ட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களும் சொல்லல, யாருக்கிட்டையும் சொல்லி அனுப்ப விடல. அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன, இவங்க எதிர்பார்த்தது இயேசு செய்யலன்னு சொல்லி எதிர்பார்த்ததுல தோல்வி அடைஞ்சதுனால தன்னுடைய மரணத்துக்கு கூட இயேசுவை கூப்பிடல, தன்னுடைய சகோதரனுடைய மரணத்துக்கு கூட கூப்பிடல. இந்த புத்தி நம்மளுக்கு எப்போ வரும், நம்ம சிலர்கிட்ட எதிர்பார்த்துருப்போம், அவங்க சரி நம்மளுக்கு அந்த விஷயத்தை அவங்க செய்யலைன்னா நம்ம நம்மளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய கல்யாணத்துக்கோ இல்லை நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய நல்லதுக்கோ கெட்டதுக்கோ அவங்கள சொல்லவே மாட்டோம். அவங்க நம்மளுக்கு என்னவா மாறி விடுகிறாங்க, ஒரு எதிரியை போல மாறி விடுகிறாங்க. உங்கள் வீட்டில் நடக்கிற நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தை நீங்கள் உகந்த நபர்கிட்ட நீங்கள் சொல்லலைன்னா அவங்க உங்களுக்கு என்னவா இருக்கிறாங்க, எதிரிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் சொல்லலை. இயேசுக்கிட்டையும் அவங்க அப்படி தான் இதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஆள் விட்டு சொல்லி அனுப்புகிறாங்க, வரல இல்லை, இப்போ இறந்ததுக்கு அப்புறம் சொல்லலை, அடக்க ஆராதனைக்கும் சொல்லலை, அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு பிற்பாடு சொல்லலை. அதுக்கப்புறம் இயேசுவை தொடர்பே பண்ணலை. ஏன்னா அவர் நான் தான் எதிர்பார்த்தேன்,
நான் கூப்பிட்டேன், அவர் வரவே இல்லை. அவருக்கு நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம், அவரை எப்படியெல்லாம் கவனிச்சிருக்கிறோம், எங்களுக்கு சாப்பாடு என்ன அவருக்கு சாப்பாடு கொடுத்துருக்குறோம், எங்களுக்கு நாங்கள் எப்படி எத்தனையோ காரியங்களை நாங்கள் தியாகம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எதிர்பார்ப்பின் நிமித்தமாய் அந்த மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரிடத்துல மறுபடியும் தொடர்பு கொள்ளாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய துக்கமான ஒரு விஷயம். இன்னைக்கு நீங்களும் நானும் எதிர்பார்த்து எந்த ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம நிறைய காரியத்தை பகைப்போம், நிறைய நன்மைகளை நம்ம வெறுத்து ஒதுக்கிறது கூடிய சூழ்நிலைகள் நம்மளுக்குள்ள இயல்பாய் வந்துவிடும். ஆகையால் இது நம்மளுக்கு ரொம்ப ஒரு முக்கியம். இந்த எதிர்பார்ப்பு தான் தேவனிடத்தில் வருகிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, அவங்க நல்லா ஜெபிப்பாங்க. தன்னுடைய சொந்த கணவனார் அவர் என்ன செய்தார், ரட்சிக்கப்படலை, அவர் ஆலயத்துக்கு வரலை. கடைசி தருணத்தில் அவர் என்ன செஞ்சார்னா, வியாதிப்பட்டிருக்கும் போது நாங்கள் போய் ஜெபித்தோம், சபையிலேருந்து போய் ஜெபித்தார்கள். அவர் ஆண்டவரே அவருக்கு தச்சுரூபமாக வெளிப்பட்டார். அவரும் அந்த அளவுக்கு ஆண்டவரை நேசித்தார். ஆனால் அவருக்கு ஆண்டவரை நேசித்தார். ஆனால் குடும்பத்தில் சில காரியங்கள், சில தகாத காரியங்களை அவருக்கென்று செய்தது நிமித்தமாய் தேவனும் அந்த இடத்துல அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டது. தேவனுடைய சித்தம் என்னதோ, தேவன் அவரிடத்தில் வெளிப்பட்டது என்னதோ தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் அன்பா இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசுவும் அவர்கிட்ட ஏற்றுக்கொண்டபடியால் தரிசனத்தெல்லாம் பேசலாம், நாங்கள் அதெல்லாம் கேள்விப்பட்டோம். இவ்வளவு ஐக்கியமாய் காணப்பட்ட அந்த சகோதரனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிக்கொண்டு ஆலயத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு என்ன காரியம் நம்மளுக்கு தெரியாது, தேவசித்தம் இறந்து போய் விடுகிறார். இறந்து போய் விடுகிறது அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய துக்கம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்த்தோம்னா கடைசி வேளையில் ரட்சிக்கப்பட்டு இந்த குடும்பத்தில் மற்ற எல்லார காட்டிலும் அவர் தேவனுடைய சன்னிதானத்தில் உகந்தவராய் காணப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிவோம். ஆவிக்குரிய ரீதியில் என்னும் போது அது அறிஞ்சு கொள்ள முடியும். ஆனா அந்த குடும்பத்தாரால் கவலைகள் உண்டு, ஆனா ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை. எதிர்பார்ப்பு, என் கணவன் உயிரோட வைக்காம இயேசு எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இந்த முழு குடும்பமே சர்ச்சைக்கு வராம இன்னைக்கு தேவனை விட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகளாய் காணப்படுகிறது. இதே போல எத்தனை பேர் எதிர்பார்த்து இயேசுவை நம்பினாங்க, இயேசு கைவிட்டார். அப்ப அவங்க நம்புறதுக்கு அவங்க தேவைக்கு இயேசு செய்யல, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு இயேசு செய்யலன்னு இயேசு அதுக்கப்புறம் கண்டுக்கிறதே கிடையாது. அதுதான் தவறு. இன்னைக்கு இதே தவறுகள் வளர்ந்த கிறிஸ்தவர்களும் இயேசுவை அறிகிறவர்களும் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதுக்கப்புறம் இவங்களும் அதான் செஞ்சாங்க, இயேசுவை கண்டுக்கவே இல்லை. அடக்காராதனைக்கு கூட கூப்பிடல. எவ்வளவு பெரிய மோசமான இதா இருக்கும் பாருங்களேன். அடக்காராதனைக்கு கூட இயேசுவை வாங்கன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. இவங்க கிட்ட காணப்பட்டதான 3 ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நான் சொல்லுகிறேன். என்னவென்றால், இவங்க உண்மையாகவே இயேசு கிட்ட முழுசா தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாங்கன்னா, எதையும் எதிர்பார்க்காம இருந்தாங்கன்னா, தன்னுடைய சகோதரன் உடம்பு சரியில்லைன்னு சொன்ன உடனே சகோதரனை தூக்கிட்டு கொண்டு போய் இயேசு இருக்கக்கூடிய அந்த 3 கிலோமீட்டர் கிட்ட ஆண்டவர் கிட்ட கொண்டு போய் ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஏன்னா 4 நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து இயேசு இருக்கிற இடத்துல கூரையை பிச்சுட்டு உள்ள இருக்கிறாங்க. அந்த 4 பேரை கண்டது நிமித்தமாய் ஆண்டவர் அந்த திமிர்வாதக்காரனை கற்ற சுகமாக்கினார். இந்த 2 சகோதரிகளும் அந்த லாசருவை எந்த விதத்திலேயே தூக்கிட்டு வந்து இயேசு கிட்ட கொண்டு போயிருந்தா கண்டிப்பா ஆண்டவர் அவனை சுகப்படுத்தி இருக்க முடியும். சரி, ஒரு காரியம். 2வது காரியத்தை நம்ம பார்த்தோம்னா, இந்த சகோதரிகள் இவ்வளவு நேசம் வைத்திருக்கிறவர்கள் எதிர்பார்க்காமல் இருப்பார்கள் என்றால் இவர்களே இயேசு கிட்ட ஓடி போயிருக்கணும். அதுதான் நல்ல குணம். 4 பேர்கிட்ட சொல்லி விடுகிறது, 4 பேர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்றதை காட்டிலும் 4 பேர்கிட்ட சொல்லி நீங்க போய் உங்க ஆலயத்துல ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் உங்கள்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, உங்க ஆலயத்துல போய் ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. கிடையாது. இவங்க இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறவர்களா இருப்பார்கள் என்றால் இவங்க எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காம இருப்பாங்கன்னா, சரியான விதத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு பிள்ளையா இருப்பாங்கன்னா, இவங்களே இயேசு தேடி செஞ்சிருப்பாங்க, வந்திருப்பாங்க. அதுவும் இவங்க என்ன செய்யவே இல்லை. 3வது, அடக்க ஆராதனைக்காவது இவங்க போய் இயேசுவே அடக்க ஆராதனைக்காவது வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கணும். அதுவும் இவங்க செய்யலை. இவங்க எதிர்பார்த்தது நிமித்தமாய் மனசு கடினப்பட்டு இயேசுவையே தள்ளி விடுகிற ஒரு சூழ்நிலை காணப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நம்ம வாசிப்போம்.
லூக்கான்ற யோவான் எதிர்பார்ப்பு என்னென்ன காரியத்தை செய்கிறது? எதிர்பார்ப்பு பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 23-24 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். இயேசு இப்ப 2 நாள் கழிச்சு, அதாவது மொத்தம் 4 நாள், இப்ப இயேசு வந்துட்டார். வந்து மார்த்தாளை பார்க்கிறாரு. மார்த்தாள் சம்பவத்தை சொல்றா. ஆண்டவரே இப்ப இறந்துட்டான், அவனை அடக்கம் பண்ணியாச்சு அப்படின்னு நீங்க இங்க இருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இயேசு சொல்றாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லும் போது இவ எதிர்பார்த்ததுல மனசு உடைஞ்சு போனவள் ஆச்சே. ஆண்டவர் மேல உண்மையான ஒரு அன்பு இப்ப இல்லாதபடி இருக்கிறபடியால் இவள் என்ன சொல்லுகிறாள் என்றால், அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. என்ன சொல்றா? ஆமா ஆமா, உயிரோட எழும்புவான், கடைசி நாட்கள்ல உயிரோட எழும்புவான். அப்ப நானும் அவனை என்ன செய்வேன், பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எப்பயோ உள்ள காரியத்தை, பின்னாடி உள்ள காரியத்தை என்ன செய்கிறான் இவ சொல்றா. உயிர்த்தெழுதல் நடக்கும். எப்ப நடக்கும்? கடைசி நாள்ல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? அவன் இன்றைக்கு உயிரோடு எழுப்புவான். அங்க பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த இடத்துல தேவனை நம்பல. இவ்வளவு நாள் கேட்ட போதனைகள் போச்சு, இவ்வளவு நாள் கேட்ட செய்த உபசரிப்பு போச்சு, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு கூட இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? உன் சகோதரர் உயிரோடு எழும்போம் அப்படின்னு இயேசுவே நம்மள்கிட்ட சொல்றாருன்னா நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரே அவனை எப்படியாவது உயிரோட கொடுத்துருங்க, அவனை வச்சுதான் எங்க குடும்பம் நடக்கணும், அவனை வச்சுதான் நிறைய காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி எல்லாம் நம்ம அநேக காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம். அவன் உயிரோட இருந்தானா இன்னும் கொஞ்சம் ஊழியம் செய்வான், அவன் நல்லது செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனா இவ உயிரோடு அவன் உயிர்த்தெழுந்துப்பான்னு சொன்ன உடனே அவன் சொல்றா, அந்த உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? கடைசி காலத்துல தான் நடக்கும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதண்டாவாதமா என்ன செய்கிறாள்? பேசுகிறாள். அடுத்து 25, 26, 27 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மரியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்றார். இப்ப ஆண்டவர் இத சொல்றாரு. இந்த விஷயத்தை சொன்னா அவ என்ன ஆன்சர் பண்றான்னு பாருங்க. ஆமா ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்றும் நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன் என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ விசுவாசிக்கிறியா? விசுவாசித்தா கண்டிப்பா பிழைப்பாங்க அப்படி சொல்லிட்டு அந்த மைண்ட்ல ஆண்டவர் பேசுறாரு. இவ சொல்றா, ஆமா ஆண்டவரே, நீர் ஒரு தேவகுமாரன் தானே, அதையும் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். சம்பந்தமே இல்லாம ஏதோ பேசணுன்றதுக்காக இயேசு கிட்ட பேசுறா. ஏன்னா அவருடைய வார்த்தை கொஞ்சம் உள்ள போய் புரிஞ்சுட்டு பார்த்தோம்னா அது அப்படிதான் தெரியும். ஏதோ ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க, தவறான ஒரு எதிர்பார்ப்புகள் நிமித்தமாய் பாதிக்கப்பட்டது அங்க தெளிவாய் காணப்படுகிறது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த பாதிப்பு எல்லாத்தையும் அறிந்து ஆண்டவர் போய் லாசர் என்ன செய்கிறார்? உயிரோடு எழுப்புகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். எதிர்பார்ப்புகள் நம்மளுடைய குடும்பத்துல ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவருடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் சில காரியங்களை ஏற்படுத்தி விடுகிறவைகளா இருக்கிறது. எதிர்பார்க்கிறனால தான் 4 நாள் ஆன என்ன 4 வருஷம் ஆனாலும் என் ஆண்டவர் செய்யறதை செய்வார்ன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வர மாட்டேங்குது. நம்ம நினைக்கும் போது அது நடக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நம்ம முழுசா நம்மள ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, நம்ம முழுசா ஆண்டவருக்கு கீழ்ப்படியில, நம்ம முழுசா ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கல. அதுதான் இங்கே காணப்படுகிறது. ஏன் இப்படி ஒப்பு கொடுக்கணும்? தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுகிறவர்கள் தான் எதிர்பார்க்காம ஒப்பு கொடுப்பாங்க. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவங்க எப்படி இருப்பாங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. உதாரணமா தாவீதுனுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா சிறு பையனா இருக்கிறான் தாவீது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட இந்த பிரசங்கத்தை நாம் கேட்டோம். சிறு பையனா இருக்கக்கூடிய தாவீது அவன் என்ன செய்கிறான்? கோலியாத்தை மேற்கொள்ளும்படியாக
அவன் தற்செயலாய் தன்னுடைய அண்ணன் சகோதரர்களை போய் பார்க்கும்படியாய் போகிறான். அங்க கோலியாத்தினுடைய சம்பவம் அங்க காணப்படுகிறது. பெலிஸ்தியர்கள் பேசுகிற வார்த்தைகளை அவன் கேட்கிறான். அவன் என்ன செய்கிறான், வெளியே இறங்கி அவன் என்ன செய்கிறான், இவன் போய் நான் போய் அந்த கோலியாத்தை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றாங்க, நீ கோலியாத்தை கொண்டுட்டேன்னா உனக்கு 3 விதமான வெகுமானங்கள் உனக்கு கிடைக்கும். ஒன்று, உன் ஆயுசு நாள் ஃபுல்லா நீ மானியமே டாக்ஸே கட்ட தேவையில்லை, உனக்கு எல்லா டாக்ஸ் எல்லாம் கட்ட வரியே கிடையாது. அடுத்து, சவுல் ராஜாவுடைய மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. 3வது, உனக்கு ராஜாங்கத்துல உனக்கு இடம் கிடைக்கும். இந்த 3 பெரிய காரியத்தை தான் எல்லா இஸ்ரவேலர்களும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒழிய அங்க கோலியாத்தை கொல்லணுமோ, கோலியாத்து பேசப்படுகிற காரியத்துல என்ன காரியம் என்று எவர்களுடைய மனசும் போகவே இல்லை. ஆனா இந்த செய்தியை கேட்டு இந்த தாவீது கிட்ட சொல்லும் போது தாவீது அங்க வரக்கூடிய வெகுமதிகளை அவன் விரும்பவில்லை. அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலின் என்னுடைய தேவனை அவன் நிந்திக்கிறான், இவன் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக இவனை நான் கொல்லுவேன்னு தான் சொல்றான். ஒழிய ஆண்டவர் எனக்கு இதுக்கு இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பின்னாடி எனக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானங்களை அவன் நினைச்சு அவன் கொல்லவே இல்லை. வெகுமதிகளுக்காக கொல்லல, ஆண்டவர் மேல வச்சுக்கிற பக்தி வைராக்கியத்திற்காகவும் தேவனுடைய நாமம் மகிமைப்படணுமே அன்றி தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று சொல்லி நினைத்து தாவீது தன்னை ஒப்பு கொடுத்த அந்த இடத்துல இறங்கி செயல்பட்டான். கர்த்தர் கோலியாத்தினுடைய ஜீவனை கர்த்தர் இவன் கையில கொடுத்து இவனுடைய கைகளை பலப்படுத்தினார். அல்லேலூயா. எதிர்பார்க்காம தாவீது செஞ்சான். தாவீதுக்கு தெரியுமா அங்க நம்ம போனா ஒரு யுத்தம் வரும், அதுல நம்ம ஜெயிப்போம்னு சொல்லிட்டு தாவீதுக்கு தெரியுமா? தெரியாது. எதிர்பார்த்தானா? கிடையவே கிடையாது. ஆனா எதிர்பார்க்காம போய் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்த போது தேவன் அவனுக்கு வேண்டிய எல்லா பிரியத்தையும் கர்த்தர் செய்து கொடுத்தான். அல்லேலூயா. ஜனங்கள் சொன்னாங்க அவனுக்குள்ள நல்ல ஒரு பலத்தை கர்த்தர் கொடுத்தார். இவன் சவுலுடைய கத்தியை கூட தூக்க முடியாம இருந்தவன், சவுல் கொடுத்த ட்ரெஸ்ஸை கூட போட்டுக்க முடியாம இருந்தவன், தேவன் ஒரு பலத்தை கொடுத்தாரே. அவன் கோலியாத்தை கொண்டதுக்கு பிற்பாடு கோலியாத்தினுடைய கத்தியை எடுத்தே கோலியாத்தினுடைய தலையை துண்டிக்கக்கூடிய பலத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். யோசித்து பார்த்தோம்னா பெரிய ஆச்சரியம். ஒரு சவுலுடைய சாதாரண ஒரு ராஜாவுடைய கத்தியை தூக்க முடியல, ஆனால் ராட்சஸ்தனாய் இருக்கக்கூடிய கோலியாத்தினுடைய கத்தி அதோடைய வெயிட்டா இருக்கும், அதை எப்படி தூக்கி தலையை துண்டித்தான். அப்ப பெலன் ஆண்டவர் கொடுக்கிறார். எதிர்பார்க்காமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது தேவன் அவனுக்கு வேண்டிய எல்லா பிரியத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று அன்பா இருங்க. ஆண்டவரை உபசரிக்கிறீங்க, நல்லது. தேவனை ஆராதிக்கிறீங்க, நல்லது. தேவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்யறீங்க, நல்லது. தேவனுடைய ஊழியத்தை தாங்குறீங்க, நல்லது. கரையம் செலுத்துகிறீங்க, நல்லது. ஆனா நீங்க செய்கிற கரையத்துக்கு ஏற்ற கூலிய ஆண்டவர்கிட்ட ஒரு நாளும் எதிர்பார்க்காதீங்க. நீங்க உங்களை முழுசா ஒப்பு கொடுங்க, எதிர்பார்க்காம உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய பிரியத்தை, ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய பலனை கர்த்தர் தம்முடைய பிரியத்தின் மூலமாய் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். தாவீது அவனுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்துச்சு. ஜனங்கள் சொன்னாங்க, இப்ப இருக்கக்கூடிய சவுல் கொன்றது 1000, ஆனா தாவீது கொன்றதோ 16,000. இது எங்க இருந்து உண்டாகுனது? தேவன் அல்லவா துதிக்க வச்சிருப்பார். இப்படி தேவன் அல்லவா இப்படிப்பட்ட புகழ்ச்சி நிறைந்த பாடல்களை பாடி அவனை மேன்மைப்படுத்தி இருப்பார். இது கர்த்தருடைய செயல் அல்லவா? உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய செயல் நடக்க வேண்டும்னா நீங்க எதிர்பார்க்காம முழுசா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. என்ன நடந்தாலும் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எப்பொழுதுமே செய்யுங்க. ஆண்டவருக்கு என்று நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் அதிகமாக செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு அவர் தன்னுடைய பிரியத்தை வெளிப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் இந்த நாட்களில். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, மார்த்தாள் மரியாள் ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நடந்திருக்கிறோம், அதனால ஆண்டவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு சொல்லிட்டு தன்னை நியாயப்படுத்திக்கிட்டு ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கேட்க பிரியப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் சொல்றாங்க. இன்னைக்கு இந்த உலகத்துல நிறைய பேர் அப்படித்தான் நடக்கிறாங்க. ஆண்டவருக்கு பிரியமா நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவருக்கு பிரியமா நான் பைபிள் படிக்கிறேன்,
ஆண்டவருக்கு பிரியமா நான் பொய் சொல்றது இல்ல. ஆண்டவர் தான் என் வாழ்க்கையில இருக்கிறாரு. ஆண்டவர் தான் முழுசா நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி, ஆண்டவர் சொல்லித்தானே நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவங்க நினைச்சுக்கிட்டு, தனக்கு ஒரு காரியம் வரும்போது, தனக்கு ஒரு வியாதியோ, தனக்கு ஒரு நெருக்கமோ, தனக்கு ஒரு தேவைகள் வரும்போது ஆண்டவர் செய்வாருன்னு சொல்லி அவர்கிட்ட எதிர்பார்த்து ஒப்பு கொடுக்கிறவளா இல்லாதபடி, என்ன நடந்தாலும் என் ஆண்டவர் தன்னுடைய பிரியத்தை எனக்கு காட்ட வல்லவராயிருக்கிறார் என்று நினைக்கிற நினைப்பல்லவா மேன்மையான ஒரு நினைப்பு. அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் அல்லவா ஒரு பெரிய ஜீவியம். நம்மளுக்காக ஒப்பு கொடுத்தார், நம்மளுக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தார், நம்மளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவர் நம்ம ரட்சிக்கப்படும்படியாய் இந்த முழு உலகத்துக்காக நம்மை ஒப்பு கொடுத்தார். அவரிடத்தில் நாமும் முழுசாக நம்மை ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் வாய்களுக்கு ஆண்டவர் துதிப்போமா? இயேசுப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாய்களை திறந்து கர்த்தரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரு சொல்றது தப்பு இல்லைங்க, ஆனா அவர் இப்படித்தான் செய்யணும் சொல்றதுதான் தப்பு. அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிமித்தமாய் நிறைய காரியத்தை நாம் இழந்து விடுகிறோம். சில நன்மைகள் நம்மளுக்கு உண்டாகாமல் தாமதமாய் இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஆண்டவர் சொல்கிறாரே, உன் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, உன் யோசனைகள் என்னுடைய யோசனைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்காக ஆண்டவர்கிட்ட நம்ம காரியத்தை புத்திமதி சொல்றது சரி கிடையாது. ஆனா ஆண்டவர்கிட்ட இப்படி எதிர்பார்க்காத காட்டிலும் அவருடைய பாதத்துல போய் எரிச்சு கிடக்கிறது நல்லது. இந்த மார்த்தாள் மரியாள் இயேசுடைய பாதத்துல போய் என் சகோதரன் இப்படியா இருக்கிறான்னு சொல்லி கொண்டோம், இல்ல தனக்கு வேண்டிய அந்த காரியத்தை கொண்டு போய் ஆண்டவர் பாதத்துல வைக்கவோ செஞ்சிருந்தாங்கன்னா, ஆண்டவர் கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தாங்கன்னா, ஆண்டவர் தன்னுடைய பிரியத்தை நிச்சயமா உங்களுக்கு செஞ்சிருப்பார். ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம தேவையில்லாத சில மனுஷர்களிடத்துல எதிர்பார்க்கிறோம். அதை தோல்வி அடைஞ்சோன்னு நம்ம அந்த மனுஷர்களை அப்படியே நம்ம கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறது கிடையாது. ஆண்டவர் மேலன்னு நம்மளை பார்க்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் மேலன்னு நம்மளை பார்க்கிறார். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நிமித்தமாய் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம செய்யறதா சுய நீதி என்று சொல்லி நம்மளையே நியாயம் தீர்த்து கொண்டு போகிறோம். பார்த்தால் மரியாள் தன்னுடைய மரணத்துக்கு கூட இயேசு கிட்ட சொல்லவே இல்லை, இயேசுவை போய் கூப்பிட கூட இல்லை. அவங்களுடைய நினைப்பு எதுல சொருகி இருந்தது? நாங்க எவ்வளவு இயேசுவை கவனிச்சோம், இன்னைக்கு இயேசு எங்களை கவனிக்கவே இல்லையே. இயேசு ரொம்ப பிஸியா இருக்கிறாரு, இயேசுக்கு எங்களை காட்டிலும் மற்றவங்கள முக்கியமா தெரிகிறாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் தான். ஆண்டவருக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியுமா? ஆண்டவர் 2 நாள் கழித்து தான் வருகிறார். அவர் எதை செய்தாலும் தேவன் நாமம் மகிமைப்படும்படி தான் செய்வாரு. உங்க வாழ்க்கையில நீங்க கேட்கறீங்கன்றதுக்காக ஆண்டவர் செய்ய மாட்டாரு, நீங்க எதிர்பார்க்கிறீங்க என்று சொல்றதுக்காக ஆண்டவர் செய்ய மாட்டாரு. ஏன்? அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், அவர் தேவ நாம மகிமைப்படும்படியாய் செய்கிறவர். உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாம மகிமைப்படுகிற விஷயமா இருக்கும்னா அதை ஆண்டவர் அப்பவே செய்வாரு. இல்ல கொஞ்ச கால தாமதம் கழித்து அந்த காரியத்துக்கு தேவ நாம மகிமைப்படும்படியாய் செய்வார். லாசரு அன்றைக்கே செய்யல, ஆனா அந்த குடும்பத்துக்கு 4 நாள் கழிச்சு இயேசு தன்னுடைய நாம மகிமைப்படும்படியாய் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் வேதாமத்தில் சொல்லும்படியான ஒரு பெரிய காரியத்தை மகிமையடையபடியாய் காரியத்தை செய்தார். ஆமென். இன்னைக்கு நாமளும் ஆண்டவருடைய பாதத்துல போய் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் கிட்டக்க போய் நம்ம சொல்லுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா எங்க வாழ்க்கையில எங்களை முழுசா ஒப்பு கொடுக்கிறேன். நாங்க எதுவுமே எதிர்பார்க்கல, நாங்க எதையும் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கலாம் கேட்கல. நீங்க உங்க நாம மகிமைப்படும்படியா எங்களுக்கு செய்யுங்க. எல்லாரும் சொல்றீங்களா? கைங்களை உயர்த்தி, இல்ல உங்க நெஞ்சில கையை வச்சுட்டு சொல்லுங்க. உங்களுக்கு கடன் இருக்கலாம், உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் இருக்கலாம், தேவ பிள்ளையே வியாதிகள் இருக்கலாம். நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எதுனாலும் உங்க நாம மகிமைப்படும்படியாய் எங்களுக்கு செய்யுங்கப்பா, எங்களுக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லும் போது ஆண்டவர் கட்டாயம் உங்களுக்கு செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவே தேவனே,
அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சுயநலத்தை அடையாளப்படுத்துகிறது. இந்த நாட்களில் சுயநலமற்றவர்களாய் தேவனிடத்தில் தேடுகிறவர்கள் தான் உகந்தவர்கள். மனுஷனிடத்துல நம்ம சுயநலமா இருப்போம்னா அது என்னைக்காவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆபத்தை காட்டும். தேவனிடத்தில் நம்ம சுயநலமா இருக்கவே முடியாது. மார்த்தாள் மரியாள் எதெல்லாம் செஞ்சாங்களோ அதன் அடிப்படையில் ஒரு வேளை சுயநலமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏன் ஓடி இருக்க முடியாதா? ஏன் தன்னுடைய சகோதரனை தூக்கி கொண்டு போய் தேவனுடைய பாதத்துல கொண்டு போய் போட்டுக்க கூடாதா? இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்துல மனுஷர்களும் இப்படித்தான் செய்யறாங்க. ஆஸ்பத்திரிக்குன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இல்ல, 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர்னாலும் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. 30 கிலோமீட்டர் கூட பிரயாணம் பண்ணி ஆஸ்பத்திரிக்காக செலவு பண்றாங்க. அதே வியாதியோடு 2 கிலோமீட்டர்ல சர்ச் இருக்கு. தேவனுடைய பாதண்டையில வந்து பீடத்துல போட்டு ஜெபிக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சுயநலமான எண்ணம், சுய விருப்பங்கள் கலந்ததான எண்ணங்கள். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகளுக்கு போய் சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க. நல்லது நடந்த உடனே தேவாலயத்துல வந்து முட்டி போட்டு பீடத்தை பிடிச்சு, எனக்கு இந்த நல்லது செஞ்சீங்களே, இந்த கடனை மாத்தினீங்களே, எனக்கு சுகபத்திரமா ஜீவனை கொடுத்துக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு யாராவது சொல்றது உண்டா? எத்தனை பேர் பர்த்டே கொண்டாடுகிறாங்க? தேவனுடைய ஆலயத்துல போய் செபித்து பர்த்டே கொண்டாடுகிறாங்களா? இல்ல. வியாதி வந்த உடனே டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருந்து எவ்வளவு தூரம்னாலும் 30 கிலோமீட்டர்னாலும் போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி 300 கிலோமீட்டர்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்து இருக்கிறாங்க. ஆனா ஆலயம் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்குது. தேவ பாதத்துல வந்து சொல்லுகிறது இல்லை, கிடக்கிறது இல்லை. ஆனா ஆண்டவர் இதைத்தான் விரும்புகிறார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை, அவரை தேடுங்க. அப்பொழுது எல்லாவற்றையும் கூட கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எதிர்பாருங்கள். நம்ம சுயநலத்துக்காக இயேசுவை எதிர்பார்க்காதீங்க. சுயநலத்துக்காக யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க. தேவன்கிட்டே சுயநலத்துக்கு எதிர்பார்க்க கூடாது. தேவன் கிட்ட நம்முடைய வாழ்க்கையில அவர் மகிமைப்படணும்னு சொல்லி எதுனாலும் கேளுங்க. அவர் மகிமைப்படும்படியா என் வாழ்க்கையில் அது நிறைவேறட்டும் சொல்லி கேளுங்க. ஒரு கல்யாணமா, ஒரு படிப்பா, ஒரு வீடு வாங்குற காரியமா, ஒரு வாகனம் வாங்குறீங்களா, உங்க நாம மகிமைப்படும்படியா எனக்கு இதை செய்ய ஆண்டவரே அப்படியாய் கேளுங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தர் கட்டாயம் அதை ஏற்ற வேலையை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளை அதுதான் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். அவருடைய பிரியம் அப்பதான் வெளிப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியாய் நம்முடைய ஜெபங்களும் எதிர்பார்ப்புகள் மாற்றப்பட்டு, சுயநலம் மாற்றப்பட்டு ஆண்டவருக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். அவருடைய பிரியம் கட்டாயம் கடந்து வரும். ஜெபிக்கிறேன். அன்புள்ள ஆண்டவரே, இதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆலயத்தின் தேவனுடைய சமூகத்துக்கு முதலிடம் கொடுத்து, எனக்கு எது நடந்தாலும் தேவ நன்மைக்கு தான் நடக்கணும், தேவ நன்மை இல்லாம நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது, எதையும் விரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட மற்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகிமைப்படுவதற்கு நான் என்ன செய்யணும், என் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்யணும் சொல்லி அதற்கு உகந்த காரியமாய் கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் தேவனுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. உங்க பிரியத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த ஜூலை மாதம் இப்படியாய் கடைபிடிக்கிறது நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒன்றும் குறைவுபடாமல் கர்த்தர் தம்முடைய பிரியத்தை காட்டி அவர்களை ஆசீர்வதிங்க. சகல துதிக்கு நாம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நம்ம என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் இந்த ஜூலை மாதம் முழுவதும் இந்த வருகிற வாரம் முழுவதும் எல்லாவற்றிலும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.